ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான ஒரு தரமான கொரியன் ட்ராமா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபேவரட் ட்ராமாவை கூட மாறுறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ஆன்லைனர் பார்த்துலாமா? இந்த கதையோடைய ஹீரோயினுக்கு வந்து ஒரு வித்தியாசமான சூப்பர் பவர் இருக்குது. அதாவது ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற எந்த ஒரு இதையுமே நம்ம ஹீரோயினால ஜூமிங் பண்ண மாதிரி ரொம்பவே அக்யூரேட்டாக பார்க்க முடியும். அதனாலேயே அவங்க வந்து கேசினோவில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே இந்த மறைச்சி வச்சு சீட்டிங் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி இந்த கதையோடைய ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியோடைய சிஇஓவா இருப்பான். ஆனா அது வெளி உலகத்துக்கு மட்டும்தான். ஏன்னா உள்ளுக்குள்ள அவன் ஒரு டிடெக்டிவ். ஸோ வேலை முடிஞ்சதுமே சீக்கிரட்டா டிடெக்டிவா மாறிடுவான். எதுக்காகனா அவன் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நெக்லஸை தேடிட்டு இருக்கிறான். அந்த நெக்லஸை போட்டவங்களாம் செத்து போயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கச்சுல எப்படி நம்ம ஹீரோயினை மீட் பண்றான், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அந்த நெக்லஸை கண்டுபிடிக்கிறாங்க, அது மூலமா வரப்போற ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன டிராமா தான் 2022 ரிலீஸ் ஆன குட் ஜாப். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த டிராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லி ஆகணும்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஏன்னா அவளால ரொம்ப தூரத்துல என்ன இருக்கோ அதை ஈஸியா ஜூம் பண்ணி பார்க்க முடியும். இப்போ சாம்சங் S24ல ஜூம் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துல என்ன இருந்தாலுமே அதை அப்படியே அக்யூரேட்டா ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவளால ஆப்ஜெக்டை தாண்டியும் உள்ள பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது. ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் இல்லையா, அதுக்காகவே நம்ம ஹீரோயின் வந்து இந்த கசினோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கசினோல அடிக்கடி நிறைய இந்த ஏமாத்து வேலைலாம் நடக்கும்ல, நிறைய ஃபோர்ஜரி சீட்டிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கசினோல ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ கூட அந்த கசினோல பார்த்தீங்கன்னா யார் என்னென்ன தில்லாலங்கடி வேலை பார்க்குறாங்கன்றத நம்ம ஹீரோயின் அவளுடைய அந்த சூப்பர் பவர் கண்ணாலேயே வச்சு கண்டுபிடிச்சிருவான். ஒரு பொண்ணு என்ன பண்றான்னா அவளுடைய அந்த ட்ரிங்க்ஸ்க்கு கீழே ஏதோ ஒரு சீட் பண்ணிட்டு இருக்க ஒரு பையன் என்ன பண்றான்னா அவனுடைய சட்டைக்கு நடுவில் ஒரு கார்டை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறதையும் ஹீரோயின் பார்த்துட்டான். அப்புறம் என்ன, வேகமா செக்யூரிட்டி கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் அவளுடைய சூப்பர் பவரை அவளுடைய வேலைக்காக யூஸ் பண்ணிப்பா. ஸோ இப்படி கண்டுபிடிச்சவங்களாம் செக்யூரிட்டி கிட்ட போட்டு விட்டுறது தான் ஹீரோயினுடைய வேலையே. அப்படி அடுத்தது யாராவது தில்லாலங்கடி வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கசினோவுக்கு ஒரு திருட வந்து இருந்திருப்பான். அவன் என்ன பண்றான்னா அங்க இருந்த ஒரு இதை வந்து ஆட்டை போட்டுட்டு இருக்கிறான். இதை பார்த்த ஹீரோயின் சரி அடுத்தது ஒரு ஆடு மாட்டிக்கிச்சிரா அப்படின்னு அவனை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் பக்கத்துல வரும்போது இன்னொரு வெள்ளை கலர் சட்டை போட்ட ஒருத்தன் அவன் கிட்ட வந்து உட்காடுறான். ஒருவேளை இவனும் அவனும் கூட்டாளியா இருப்பாங்களோ, சரி ஓகே கூண்டோட தூக்கிட வேண்டியது தான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் தோல்லையும் கை போட்டு தம்பிங்களா மாட்டிக்கிட்டீங்க, அதனால சத்தமே போடாம நான் சொல்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவமானம் இல்லாம போயிடும், வரீங்களா அப்படின்னு சொல்ல அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்ல அவன் கொந்தளிக்கிறான். நான் யாரு தெரியுமா, நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இவ்வளோ சீன்லாம் போட மாட்டேன் அப்படின்னதும் நீ யாரா வேணா இருந்துட்டு போடா, இப்போ திருடன் தானே, வா உள்ள போலாம் அப்படின்னு அந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்குள்ள வந்து அடைச்சு வச்சிடுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்களுடைய மேனேஜர் வருவாங்க, அவங்க கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது தான் அங்க அந்த திருடன் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்ததுமே எங்கேயோ இவனை பார்த்துருக்கேனே அப்படின்னு ஞாபகம் வருது. ஸோ ஆக்சுவலா இவனை எங்க பார்த்துருப்பாங்கன்னா இன்னைக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர்ல இந்த திருடனுடைய போட்டோ ஒட்டி வச்சு இவனை கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா பரிசா கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த திருடன் தான் இது. அவனை பார்த்ததுமே சந்தோஷப்படுறாங்க. ரைட்ரா, இன்னைக்கு நமக்கு 5 லட்சமும் கிடைக்க போகுது, ஒரே ஜாலி தான் அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கான் இல்லையா, அவனுடைய மீசையும் அவனுடைய முடியையும் ஒட்டி வச்சுட்டு வந்திருக்கான்றதே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவளுக்கு தான் கூர்ந்து கவனிக்கிற சக்தி இருக்குல்ல, இது மூலமாவே தெரியுது நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு பையனா இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேரும் உள்ளே வெயிட் பண்ணுங்க, நான் வெளியில போய் போலீஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த கதவையும் லாக் பண்ணிடுறாங்க. ஸோ வெளியில வந்து வெயிட் பண்ணும்போது அவளுடைய மனசு ஃபுல்லா அந்த 5 லட்சம் காசுல தான் இருக்குது. இன்னைக்கு கண்டிப்பா நமக்கு ஜாக்பாட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. இப்போ அப்படியே உள்ள காமிக்கிறாங்க அந்த வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கான் இல்லையா, அவனை பத்தினா இப்போ ஒரு இன்ட்ரோ வரப்போகுது. ஸோ இவன் வேற யாரும் கிடையாது, இவன் தான் இந்த டிராமாவுடைய ஹீரோ. அது போக இவன் ஒரு சாதாரணமான ஆள்லாம் கிடையாதுங்க, இவன் ஒரு மிகப்பெரிய கம்பெனியுடைய சிஇஓ. அப்புறம் இதுக்கிட்ட இப்படி மாறுவேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ஒரு சபிக்கப்பட்ட நெக்லஸை வந்து தேடிட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த நெக்லஸ் வந்து அவனுடைய அப்பா அவனுடைய அம்மாவுக்கு கிஃப்டா கொடுத்துருப்பாங்க. அந்த நெக்லஸை போட்ட கொஞ்ச நேரத்திலே அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க, யாரோ ஒருத்தன் கொலை பண்ணி இருந்திருப்பான். அதே சமயத்துல அந்த நெக்லஸும் காணாம போயிருக்கும். அதனால 20 வருஷம் கழிச்சு இப்போ அந்த நெக்லஸை தேடுறதுல வந்து நம்ம ஹீரோ இறங்கி இருக்கிறான். அது போக நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஇஓன்னு சொன்னா இல்லையா, அதாவது காலையில ஃபுல்லா நம்ம ஹீரோ அந்த பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருந்துட்டு ஈவினிங் ஆனதுமே இந்த மாதிரி அந்த நெக்லஸை தேடுற பொறுப்புல இறங்கிடுவான். அது போக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த நெக்லஸ் எங்க இருக்குன்றதும் தெரிய வந்திருக்கும். அதாவது இந்த டார்க் வேர்ல்டு இருக்குது இல்லையா, சட்டத்துக்கு புறம்பா நிறைய இதெல்லாம் ஏலத்துக்கு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நெக்லஸையும் ஏலத்துக்கு விட போறாங்கன்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அதனால யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி ஒரு வயசான தாத்தாவை வேஷம் போட்டு அந்த ஏலம் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பான். அதாவது இந்த ஏலத்துல அந்த நெக்லஸை யாரோ விற்க போறாங்கன்னு தெரியும், ஆனா யார் விற்க போறாங்க, அந்த நெக்லஸ் இப்போ எங்க இருக்குன்றது நம்ம ஹீரோக்கு தெரியாம இருந்திருக்கும். அப்படி அந்த இடத்துக்கு வந்ததுமே சரி ஓகே நம்ம டேட்டா இருக்கிற
இருக்கிற ஆஃபீஸ்க்கு போய் டேரக்டா செக் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாம மெல்ல எந்திரிச்சு அந்த பில்டிங்கோடைய சைட்ல வந்துட்டு இருப்பான். ஆனா இதை வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு பாத்துருவான். என்ன தாத்தா எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுமே, ஆனா நம்ம ஹீரோ தாத்தா கிடையாது இல்லையா, பயங்கரமா அவனை போட்டு அடிச்சு மட்டையாக்கிட்டு அங்க இருந்து அந்த டேட்டா ரூமுக்கு போயிடலான்னு பார்த்தா நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துருவாங்க. என்னதான் நம்ம ஹீரோ தனியாளா இருந்தாலுமே பயங்கரமா சண்டை போடுறான். அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா கத்து வச்சிருக்கிறான் போல. ஸோ சிஓவாவும் இருக்கிறான், பயங்கரமா சண்டையும் போடுறான். அதையும் தாண்டி நிறைய தில்லாலங்கடியான வேலையும் பார்க்கறான் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து நேராக அந்த டேட்டா இருக்கிற ரூமுக்கு போயிடுறான். ஸோ அங்கே போய் பயங்கரமா செக் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. உடனே ஒரு சைடில் போய் ஒளிஞ்சிக்க உள்ள வந்தது யாருன்னு பார்த்தா அந்த ஆக்சன் வெட்டுற ஒரு லேடி தான். ஸோ அவங்களுடைய ரூம் தான் இது. கையில் ஒரு குட்டி நாயையும் கொண்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த குட்டி நாய் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருது. என்னன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்து அவனுக்கு இந்த நாய்னா ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே என்னமோ இந்த நாய்க்கும் நம்ம ஹீரோ பிடிச்சி பயங்கரமா விளையாடிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அந்த லேடிக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. யார் அங்கே இருக்கா, யாராவது ஒளிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் சரி ஓகே இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது, நம்மளே வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வெளியில் வர. என்னடா நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பில்டிங்குள்ளே வந்திருப்ப, என்ன இங்கே இருந்த டேட்டாஸ்லாம் ஆட்டையை போட்டு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சலான்னு பார்த்தியா அப்படின்னதும் இல்லைங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இங்கே வந்தது ஒரே ஒரு இதை பற்றி தெரிஞ்சுக்கதான், ஸோ அதை மட்டும் நீங்கள் தந்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னும் போது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைடில் இருக்கிற கன்னை அப்படியே மெல்ல எடுக்கிறாங்க. எடுத்து நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிடுவாங்கன்னு பார்த்தா கன்னில் வந்து எந்த ஒரு புல்லட்டுமே இல்லை. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து எல்லாமே தேடி இருப்பான் இல்லையா, அப்போ கன்னையும் பார்த்து கன்னில் உள்ள புல்லட்டையும் எடுத்துருந்துருப்பான். அது போக அவனுக்கு எந்த ஒரு ஃபைலும் எந்த ஒரு இதுவுமே கிடைச்சிருக்காது இல்லையா. அப்போ தான் அந்த நாயோடைய டாலரை பார்க்குறான். ஏன்னா அந்த லேடி வந்து நாயோடைய டாலரையே குறுக்குறுன்னு பார்த்துருந்துருப்பாங்க. அப்படின்னா இதில் தான் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயோட தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். வெளியில் வந்ததுமே நாயோடைய டாலரை மட்டும் எடுத்துகிட்டு ஓடிட. அவன் போனதுக்கு அப்புறம் தான் அந்த லேடியோடைய ஆஃபீஸ்க்கு நிறைய பாடிகார்ட்லாம் வராங்க. வந்து அவுத்து விடவும் அடே அவன் இப்போ தாண்டா தப்பிச்சு போகிறான், சீக்கிரமா பிடிங்க அப்படின்னு அந்த லேடி ஆர்டர் போட அவங்க வேக வேகமாக நம்ம ஹீரோ துரத்திட்டு ஓடி வர. இங்கே வெளியில் நம்ம ஹீரோ வந்துட்டு யாருக்கிட்டையோ கான்டாக்ட்ல டேய் வண்டி எங்கடா விட்டு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு சூப்பரான வண்டி நிற்கும். ஆனால் அந்த வண்டியை மறைச்சிட்டு ஏதோ ஒரு ட்ரக் நின்றும். பதிலுக்கு சைடில் ஒரு ஸ்கூட்டி நிற்கிறத நம்ம ஹீரோ பார்த்துருவான். ஓ இந்த வண்டி தானா, இதெல்லாம் ஒரு வண்டியான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த வண்டியில் ஏறி உட்காந்து அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு போக ட்ரை பண்ணேன். ஆனால் இது யார் வண்டின்னு பார்த்தா இது நம்ம ஹீரோயினுடைய வண்டி. டே யார் அவன் திருடன்ற மாதிரி பின்னாடி ஓடி வருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த வண்டியை எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சிட்றான். இருந்தாலுமே அந்த பாடி கார்டு விட மாட்டாங்க. ஹீரோ பார்த்து அவனை எப்படியாவது பிடிச்சிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டின்றதுனால ஸ்பீடாக லேன் எல்லாம் கட் பண்ணி எடுத்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துக்கு வரான். அதாவது ஹீரோ கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அது வேற யாரும் கிடையாது இவன் தான். ஸோ யாருன்னு தெரியுதா, தெரிஞ்சவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக இந்த ஃப்ரெண்டுக்காரனும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. இவன் காலையில் லாயராக ஒர்க் பண்ணுவான், நைட் ஆனால் பயங்கரமாக ஹேக்கிங் பண்ணுவான். எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுற திறமையானவன். நம்ம ஹீரோவுக்கு கூட இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது அந்த டாலர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டாலரில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சிப் இருந்திருக்கும். அந்த சிப்பில் தான் அந்த திருடனை பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். அதனால தான் இப்போ அந்த திருடனை வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறான். ஸோ அந்த திருடன் கிட்ட அந்த நெக்லஸ் ஃபோட்டோவை காமிச்சு இங்கே பாரு இந்த நெக்லஸை பற்றி உனக்கு என்ன தெரியுமோ அது எங்கே இருக்குது என்ன எதுன்றதை என்கிட்ட சொல்லிட்டேன்னா உன்னை நான் இங்கேருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னதும் அந்த திருடன் உசாராகி இங்கே பாரு நீ ஃபர்ஸ்ட் என்ன இங்கேருந்து காப்பாற்று, வெளியில் வந்ததுமே நானே உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னதும் ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி லைனில் தான் கனெக்ட் ஆயிருப்பான், பிளான் பியை செயல்படுத்து அப்படின்னு சொல்லிட ஃப்ரெண்டுக்காரனும் ஓகே நண்பா அப்படின்னு சொல்லிடுறான். அதே சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோயின் வெளியில் நின்று போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டைமில் இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான்னா ஒரு தூணுக்கு சைடில் நின்றுட்டு யாரோ அவனை அடிக்கிற மாதிரி பயங்கரமாக ஆக்டிங் விட்டுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயினும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். யாரோ அவனை அடிக்கிற மாதிரியும் என்னை காப்பாத்துங்கன்ற மாதிரியும் கத்திட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. டே என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி கத்துறேன், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இங்கே இவங்க பார்த்துட்டு இருக்கிற கேப்ல உள்ள இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த திருட அந்த கதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவனால ஓப்பனே பண்ண முடியல. நீ எல்லாம் திருடன்னு வெளியில போய் சொல்லிடாதரா, காரி துப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவனுடைய மோதிரத்தை கலத்தி அது மூலமா அந்த கதை ஓப்பன் பண்ணி எப்படியோ ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு வெளியில வராங்க. ஸோ ஃப்ரெண்டுக்காரங்கிட்டையும் பாயின்னு சொல்லிட்டு போக அந்த ஃப்ரெண்டுக்காரனும் நல்ல வேலை தப்பிச்சிட்டிங்களா, சரி இனிமேல் ஆக்டிங் விட்டதெல்லாம் போதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நன்றிங்க எனக்காக வந்து பார்த்ததுக்கு, எனக்கு இப்போ எல்லாமே சரியாயிட்டு பாய் நான் வரட்டுமா அப்படின்னு அவனு கிளம்பிட. அப்பதான் நம்ம ஹீரோயின் பின்னாடி அந்த ரூமை பார்க்குறாங்க. கதவு வந்து திறந்திருக்கும். ஐயோ எங்க போனா இவன் அப்படின்னு வேகமா வந்து பார்த்தா ரெண்டு பேரும் அங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. அடே எங்கடா ஓடுறீங்க, நீங்க எங்க போனாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பின்னாடி துரத்தி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்லி சீக்கிரமா அவங்கள பிடிங்க அப்படின்னு ஆர்டர் போட அவங்களும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால கீழே இருந்த பாதைகள் எல்லாம் பிளாக் ஆகுது. உடனே நம்ம மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தப்பிச்சு மாடிக்கு ஓடி வராங்க. அப்படி மாடிக்கு வந்ததுமே அந்த திருடன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்த ஒரு கட்டையை எடுத்துட்டு ஒழுங்கா என்ன விட்டுரு நான் தனியா போகணும் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்க. ஆனா நம்ம ஹீரோ தான்
தான் 10 பேர் வந்தாலும் அசால்ட்டாக அடிச்சு போட்டுருவான் இல்லையா, அது அவனுக்கு தெரியாதுல்ல. அவனை ஒரே அடியில் உட்கார வச்சு, இங்கே பாரு உன்கிட்ட ஒரு உண்மையை கேட்கணும், அவ்வளோதான். அந்த நெக்லஸ் எங்க, அந்த நெக்லஸை நீ திருடுனியா அப்படின்னு கேட்கும்போது, சரிங்க நான் உண்மையை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா அந்த நெக்லஸ் இருக்கிறது வேற எங்கேயும் கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கிறீங்கல்ல, அந்த கம்பெனிக்கு ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு மாடல் வருவாங்கல்ல, அந்த மாடலோடைய வீட்டுக்கு நான் ஒரு வாட்டி திருட போனேன். அப்படி திருட போகும்போது நிறைய காசு பணத்தை கூட சேர்ந்து அந்த நெக்லஸையும் பார்த்தேன். ஸோ அதை ஆட்டையை போட்டுலாம் நினைக்கும் போது, சரி இப்போ வேண்டாம் நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். அவ்வளோதாங்க எனக்கு தெரியும், என்னை விட்டுருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக சரணடைஞ்சிரு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்க, உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த திருடன் கிட்ட, வா இங்கேருந்து ஜம்ப் பண்ணணும் அப்படின்னதும், என்னது ஜம்ப் பண்ணணுமா அப்படின்னு அவன் பயப்பட, நம்ம ஹீரோ வேகமாக அவனை இழுத்துட்டு மேலேருந்து கீழே குதிக்க போகிறான். இங்கே திருடனுக்கு பயம் உயிரை போகும். ஐயோ என்ன விட்றா சாமின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கழட்டிட, இவனை பார்த்த நம்ம ஹீரோ, நீ சரிப்பட்டு வர மாட்டேன், மாட்டிக்கிட்டு சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து குதிச்சிட்டான். உடனே போலீஸ் கீலீஸ்லாம் வந்து என்னாச்சுன்னு எட்டி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு குப்பை வண்டியில் குதிச்சிருக்கிறான். அந்த வண்டி ஓட்டிட்டு போகிறது வேற யாரும் கிடையாது, அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான். ஸோ எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனால் இந்த திருடன் அவசரமாக மாட்டிக்கிட்டான் இல்லையா. ஸோ அவனை பிடிச்சி போலீஸில் படிச்சதுமே அந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிவார்டும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இன்னொரு திருடன் தப்பிச்சிட்டான் இல்லையா, அதனால நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே சோகமாக அவளுடைய ஃப்ரெண்டோடைய கடைக்கு போகிறா. ஸோ ஃப்ரெண்டு கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாயர் இருக்கான் இல்லையா, அதான் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன். அவனுடைய ஆஃபீஸ்க்கு கீழே தான் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு கடை போட்டுருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஒரு பேக்கரி ஒன்று வச்சிருக்காங்க, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கடைக்கு வந்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சிட்றாங்க. இங்கே பாரு, நான் கஷ்டப்பட்டு ஒருத்தனை பிடிச்சேன் தெரியுமா, அவனுக்கான கிரெடிட்ஸை என்னுடைய மேனேஜர் வாங்கிக்கிட்டாரு, எனக்கு சல்லி பைசா தரல, இன்னொரு திருடனும் ஓடி போயிட்டான். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி உன்னுடைய பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படின்னதும், அதுவா நான் இங்கே பாரு நிறைய கேக் விதமாக செஞ்சு வச்சிருக்கிறேன், இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலாம், அதனால நம்ம மாடியில் இருக்கிற நம்மளுடைய நேபருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் பண்ண கேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து மாடியில் வந்து கொடுக்க வராங்க. ஆனால் மாடியில் யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தா மாட்டிப்பாங்கல்ல, அதனால நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, ஒழுங்கு மரியாதையாக அவங்கள போக சொல்லிடு எப்படியாவது அப்படின்னது. வாய்ஸ் மெயிலே இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட, இவங்க கேக் கொடுக்க தானே வந்திருப்பாங்க, சரி ஓகே அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு மெல்ல கீழே இறங்கி வரும்போது கீழே வந்து ஒரு பார்சல் இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன பார்சல் எதுன்னு பார்த்தா மாடியில் அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து பார்சல் தான். அதை பார்த்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பார்சலை நம்ம டெலிவரி பண்ணிடலாம், அது மூலமாக அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம், ஸோ அதுக்கப்புறம் அவங்க நம்ம பேக்கரிக்கு தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை தூக்க முடியாமல் தூக்கி இழுத்துக்கிட்டே மாடிக்கு போகிறாங்க. இதெல்லாம் கேமராவில் பார்த்துட்டு இருந்த இந்த ஃப்ரெண்டுக்காரன் துள்ளுறான், டேய் அது எவ்வளோ பெரிய பார்சல் தெரியுமா, அதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது தெரியுமா, எவ்வளோ வேல்யூ தெரியுமா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போதே அந்த பார்சலை அவங்க கீழே போட்டுடுறாங்க. அவ்வளோதான், இவனுக்கு கோவம் வந்துட்டு, நான் போய் பார்க்குறேன் பாரு அப்படின்னு வேகமாக வெளியில் போக, நம்ம ஹீரோ வந்து உன் மூஞ்சி அவங்க பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், ஸோ புரிஞ்சுக்க அப்படின்னதும், சரி நான் ஹெல்மெட் போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரோஸ் கலர் ஹெல்மெட் இருக்கும். இது யார் ஹெல்மெட் தெரியுதா, நம்ம ஹீரோயினுடைய அந்த பைக்கை ஒரு வாட்டி திருடி இருப்பாங்கல்ல அந்த ஹெல்மெட் தான் இது. அதை போட்டுட்டு வேகமாக வெளியில் வரான், மூஞ்சை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக. வெளியில் வந்துட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய பார்சலை திருட பார்ப்பீங்க, இப்படி திருடியா நீங்கள் பழைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக அவன் கத்த ஆரம்பிச்சிடுவான். இவங்க அவனுக்கு நல்லது பண்ணலாம்னு நினச்சா, ஆனால் அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு இல்லையா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவனுடைய அந்த ஹெல்மெட்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோயினுடைய பைக் எடுத்து தானே நம்ம ஹீரோ அன்னைக்கு தப்பிச்சிருந்திருப்பான். அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க வேற பைக் வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்கன்றது. உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட சொல்லி இதை நீ ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனும் அந்த பைக் எங்கேருந்து எடுத்துருந்துருப்பாங்களோ அந்த இடத்துக்கு பைக்கை விட்டுட்டு பைக் சொந்தக்காரங்களுக்காக கொஞ்சம் காசையும் விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்து அவங்க பைக்கையும் பார்த்துருந்துருப்பாங்க. நல்ல வேலை பைக் கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் காசும் இருந்திருக்கும். காசும் கொடுத்துட்டு பைக்கையும் கொடுத்துட்டு போயிருக்கானே, நல்ல திருடனா இருப்பானோ அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்களுடைய ஹெல்மெட் ரிட்டர்ன் வந்திருக்காது தெரிய வந்திருக்கும். ஹெல்மெட்டை தூக்கிட்டு போயிட்டான்டா படுபாவி அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்க. அந்த ஹெல்மெட் தான் இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் மாட்டியிருக்கிறான். அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வண்டி எடுத்துட்டு வரேன், அதாவது சுற்றி ஒரு பாதையில் வந்து வண்டி எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த வண்டியில் வேகமாக ஏறி அந்த ஃப்ரெண்டுக்காரன் தப்பிச்சிடான். அப்படி போகும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய மூஞ்சை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம ஹீரோ மேலே வந்து ஜம்ப் பண்ணும்போது அந்த குப்பை வண்டியில் விழுந்திருப்பான் இல்லையா, அந்த குப்பை வண்டியை ஓட்டிட்டு போனது இந்த ஃப்ரெண்டுக்காரன் தானே. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கூட்டு காலவானீங்களா, ஸோ இவன் தான் திருடன், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமாக அவங்களுடைய பைக் எடுத்து நம்ம ஹீரோடைய காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோடைய கார் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஹீரோயினால பிடிக்க முடியாது, ஏன்னா அவள் ஸ்கூட்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா இல்லையா. இருந்தாலும் என்ன பண்ணுறான்னா, ஹையஸ்டான இடத்துக்கு போய் அந்த கார் எங்கெங்க போகுது அப்படின்னு அவளுடைய அந்த சூப்பர் பவர் இருக்குல்ல, அதான் தூரத்தில் இருக்கிறத ஜூம் பண்ணி பார்க்கறது, அதை வச்சு அந்த கார் எங்கெங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சி ஒவ்வொரு இடத்துக்கா அந்த ஹைட்டாக இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே நைட் ஆகிடுது. ஸோ வண்டி நேராக எங்கே வந்துருக்குன்னா, அந்த மாடல் பொண்ணு இருக்கா இல்லையா, அதான் அந்த நெக்லஸ் வந்து அந்த மாடல் பொண்ணு வீட்டில் இருக்குன்ற மாதிரி அந்த திருடன் சொல்லியிருப்பான் இல்லையா.
இல்லையா, அந்த மாடர்ன் பொண்ணுடைய வீட்டுக்கு வெளியில தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோ வந்து இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள போக இதை தூரமா இருந்து நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அடே திருட்டு பையனுங்களா, இங்கதான் இருக்கீங்களா, இரு போலீஸை போட்டு விடுறேன் அப்படின்னு டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு திருடனையும் நான் பார்த்துட்டேன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த வீட்டுக்குள்ள வரான் இல்லையா, அந்த மாடல் பொண்ணுடைய வீட்டுக்குள்ள வந்து பார்த்து அவன் மிரண்டு போறான். ஏன்னா அந்த இடமே ரத்த கோலமா இருக்குது. யாரோ அந்த மாடல் பொண்ணை கொண்டுட்டாங்க போல. சோ ஃபுல்லுமே ரத்தமா தான் இருக்குது. இந்த பதற்றத்துல அவன் எங்க நெக்லஸை தேட அவ்வளவுதான் பயந்து போய் நின்று இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ளேயே பின்னாடி வந்து போலீஸ் வந்துட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ அப்படியே வண்டியில ஏத்துறாங்க. வண்டியில ஏற்றும் போது தான் நம்ம ஹீரோயினை பாக்குறான். பார்த்துட்டு அப்படின்னா இவ தான் போட்டு விட்டுருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சுக்கிறான். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு சிஇஓன்றது தெரிய வருது. அதையும் தாண்டி அவன் போனது அவனுடைய கம்பெனிக்கு கீழே ஒர்க் பண்ற மாடலோடைய வீட்டுக்கு தானே. ஸோ போலீஸ் வந்து துருவி கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்க எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க, ஒருவேளை நீங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ணீங்களா, ஏன்னா இவ்வளவு ரத்தம் கிடக்குது, கண்டிப்பா அந்த பொண்ணு செத்து போயிருந்திருப்பா, ஸோ நீங்க தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னதும் ஹீரோ ஷாக்காகி என்ன பழி ஏமலை தூக்கி போடுறீங்க, அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா, நான் சும்மா தான் போனேன் அப்படின்னு சமாளிக்க. சும்மா போனீங்களா, சும்மா போறதுக்கு அவங்க என்ன உங்களுடைய லவ்வரா அப்படின்னு மறுபடியும் உங்க கொஸ்டின் மேல கொஸ்டின் வைக்க கரெக்டா அந்த இடத்துக்கு லாயர் வந்துடுறான். ஸோ லாயர் வந்து சும்மா இருப்பானா, அவனுக்கு ஏற்ற லாவெல்லாம் பேசி இங்க பாருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஹீரோ அந்த வீட்டுக்கு போனான். ஸோ அவன் எதுக்கு வேணாலும் போயிருக்கலாம், அதையும் தாண்டி 5 நிமிஷத்துல எப்படி கொலை பண்ண முடியும், அது போக கொலை பண்ணியிருந்தாலுமே இவன் மேல அவ்வளோ ரத்தம் இருந்திருக்கணும், பாருங்க ஒண்ணுமே இல்லை, ஸோ உங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை, ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு கொலை பண்ணல, அதனால அவனை நீங்க வெளியில விடணும் அப்படின்னதும் ஸோ போலீஸ்க்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல இல்லையா. அதனால என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த கேஸை விசாரிக்கிற வரைக்குமே நீங்க எங்கேயும் போகக்கூடாது, எங்களுக்கு நாங்க கூப்பிடுற நேரம்லாம் வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ நியூஸ் சேனலில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு மிகப்பெரிய கம்பெனியோடைய சிஇஓன்றது. அவ்வளோதான் ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ சிஇஓ கிட்டேயே மோதிட்டோம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு இவன் நினச்சிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவளுடைய ஃப்ரெண்டு கடைக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அந்த கடையோடைய லேண்ட்லார்ட் தான், அதான் அந்த கடையோடைய இடத்தோடைய ஓனர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காலி பண்ணிடுங்க, உங்களுக்கு 2 மாதத்துக்கான வாடகையை நாங்களே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபர் வைக்க. ஆனால் இவங்க இப்போ தானே பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு காலி பண்ண மனசு வந்திருக்காது. இருந்தாலும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறதுனால இவங்களுக்கு வேறு வழியும் கிடையாது இல்லையா. அது போக அந்த லேண்ட்லார்ட் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான். ஸோ நம்ம ஹீரோ தான் வந்து அவங்கள காலி பண்ண சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்படி இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னது இடத்த காலி பண்ண சொல்கிறாங்களா, எங்கே இருக்கான் அந்த ஓனர் அப்படின்னு கேட்டதுமே மாடியில் தான் இருக்கான்றது தெரிய வந்ததுமே வேகமாக வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த சிசிடிவியில் பார்த்து நம்ம ஹீரோ வந்து இங்கே பாரு நீ தான் அவன்கிட்ட பேசி சமாளிக்கணும் அப்படின்னு உள்ள போய் மறைஞ்சிட. அவனும் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணதுமே ஏதோ சொல்ல வரான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை காலி பண்ண சொல்லுவீங்க, இப்போ தான் எங்கள் ஃப்ரெண்டு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறா, நிறைய பேருக்கு கேக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறா, இந்த டைமில் காலி பண்ண சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது, உங்களுக்கு கூட நாங்கள் கேக் தான் கொடுக்க வந்தோம், அவ்வளோ நல்ல மனசு எங்களுக்கு, ஸோ எங்களுடைய ப்ரைவசியில் நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பயங்கர ரூல்ஸாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரெண்டுக்காரனு பார்த்தீங்கன்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வெளியில் வந்து இங்கே பாருங்க உங்களுக்கு 5 மாதம் வாடகை வேணால் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், ஒழுங்காக அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டெரராக பேசுகிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு காலி பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ தான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் தான், ஆனால் நீங்கள் அங்கே எதுக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்து வெளியில் வந்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்ல. அவ்வளோதான் ஹீரோவே ஷாக் ஆகிட்டான். அதை பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் பார்த்தேன், ஒருவேளை அவன் தான் கொலைகாரனை கூட இருக்கலாம்ல, ஸோ நீங்கள் எனக்கு இந்த கடையை காலி பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ இவங்களுக்கு என்ன தேவை, அந்த நெக்லஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தானே, அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த மாடல் பொண்ணை யார் கொண்டாங்கன்றதையும் கண்டுபிடிக்கணும்ல, அதனால சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கே பார்த்தீங்க எப்படி பார்த்தீங்கன்ற மாதிரி விசாரிக்க நம்ம ஹீரோயின் எந்த இடத்துல வச்சு அந்த கில்லரை பார்த்துருப்பாங்கன்ற மாதிரி வந்து காமிக்க. ஸோ ரொம்ப தூரத்தில் இருந்து தானே பார்த்துருப்பாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் சரி ஃப்ரெண்டுக்காரனும் சரி பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க. என்னது இவ்வளோ தூரத்துலேருந்து நீ அவனை பார்த்தியா, எப்படி பார்த்துருக்க முடியும், இதெல்லாம் எப்படி நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அதுவா அதாவது என்னுடைய கண்ணில் ஒரு அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை என்னுடைய பிரெயினை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட. சரி ஓகே நீ ஏதோ சொல்கிற வா அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அது வந்து ஒரு முட்டு சந்தா இருக்குது. நினச்சேன் நீ அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தேன்னு சொல்லும் போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு, எங்களை வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கிறியா, பாரு இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது, ஒன்றை போய் நம்பணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப போக அப்போ தான் நம்ம ஹீரோயின் சைடில் இருக்கிற ஒரு சிசிடிவியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இந்த கேமரா வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னதும் இவங்களுக்கும் சரின்னு படுது. அதனால இந்த ஃப்ரெண்டு
சொந்தக்காரன் தான் ஹேக்கர் ஆச்சு. ஸோ அவனுடைய திறமை யூஸ் பண்ணி அதை ஹேக் பண்ணி அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவத்தை பார்த்தா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த மாடல் பொண்ணுடைய வீட்டில் இருந்து இறங்கி எவனோ ஒருத்தன் இந்த வழியா போயிருக்கிறான். அப்படி போனது மட்டும் இல்லாம ஒரு காரையும் எடுத்துட்டு போயிருக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் உண்மைதான்ன்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து வந்த கில்லர் வந்து ஒரு கார்ல ஏறி போயிருப்பான் இல்லையா, அதோடைய நம்பர் பிளேட்டையும் கண்டுபிடிச்சு ஹேக்கரான நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அது எங்க இருக்கு என்னன்ற மாதிரியும் பார்த்துருப்பான். அதனால அதை தேடி இவங்க கார்ல வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போகும்போது ஹீரோயினை நைஸா கழட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அட பாவீங்களா, உங்களுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண பாரு அப்படின்னு பார்த்துட்டு சரி ஓகே இதை பத்தி நம்ம போலீஸ்ட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா பக்கத்துல இருந்து அந்த டெலிஃபோன் பூத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த நம்பர் பிளேட்ல ஒருத்தன் வந்து ஏறி போனா அவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு மூக்க பிடிச்சிட்டு வேற குரல்ல இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வந்து அடியே ஹீரோயின் நீ தானே இது மறுபடியும் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்க பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட ஐயோன்ற மாதிரி நம்ம ஹீரோயினை போனை கட் பண்ணிட்டாங்க. இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான், அங்க பாரு ஹீரோயின் வந்து இது வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவன் இல்லைன்னா இதுவே பண்ணிருக்க முடியாது, அது போக அவ தான் அந்த கில்லரையும் பார்த்துருந்துருக்கிறா அப்படின்னா நம்ம அவளை கூட சேர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு தானே ப்ராஃபிட் அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இது நல்ல ஐடியாவை தோணுதுமே உடனே ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயினும் பார்த்துட்டு பரவாயில்லையே என்னையும் கூட சேர்த்துக்கணும்னு தோணி இருக்குதே அப்படின்னதும் சரி கார்ல உட்காரு உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்கார வச்சு என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நீ எனக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்குறியா அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஓ அப்படியா, அப்படின்னா நான் உங்களுக்கு அதாவது சிஇஓடைய அசிஸ்டண்டா நான் அப்படின்னதும் அந்த அசிஸ்டன்ட்லாம் கிடையாது, டிடெக்டிவா நம்ம வேலை பார்க்குறோம்ல அதுக்கு மட்டும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது 3 பேரும் எங்க போறாங்கன்னா அந்த மாடல் பொண்ணு இருக்கா இல்லையா அந்த மாடல் பொண்ணுடைய மேனேஜர்னு ஒருத்தர் இருந்திருப்பான். அந்த பொண்ணு கிட்ட ஒரு போட்டோவை காமிச்சு இந்த பையனை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவனும் அந்த போட்டோவை பார்த்துட்டு ஏதோ யோசித்து பார்த்துட்டு இவனை எங்கேயோ நான் பார்த்துருக்கிறேன், என்னன்னா அந்த மாடல் பொண்ணு ஒரு வாட்டி அவளுடைய வீட்டுக்கு வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உங்களுடைய பாஸ் எங்க இருப்பாரு அப்படின்ற மாதிரி அடுத்தது பாஸ் கிட்ட விசாரிக்கிறதுக்காக போறாங்க. ஏன்னா அந்த மாடல் பொண்ணை பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா இவங்களுக்கு அந்த நெக்லஸை பத்தி தெரிய வந்துடும் இல்லையா, அதனால அந்த பாஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி மாடல் பொண்ணு உங்க கம்பெனிக்கு கீழே வேலை பார்த்துருக்காங்கல்ல அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்த நெக்லஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய விசாரிக்கும் போது ஆனா அந்த பாஸ் பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், அந்த பாய் ஃப்ரெண்டும் அவளும் சேர்ந்து நைட் ஆனா ஒரு கிளப்புக்கு போவாங்க. அது போக இப்போ அந்த மாடல் பொண்ணு செத்துட்டான்ற மாதிரி வர நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுடைய வீட்டில் நிறைய ரத்தம் இருந்துச்சாமே. ஸோ நீங்க வேணா அந்த கங்னம் கிளப்புக்கு போய் பாருங்க, அந்த இடத்துக்கு அவன் வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த கிளப்புக்கு போறாங்க. ஸோ கிளப்புக்கு போனா மொத்தமா 3 பேர் போனா வேலைக்கு ஆகாது இல்லையா, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை சூப்பரா மாடல் மாதிரி ரெடி பண்ண வர வச்சுட்டு அந்த கிளப்புக்கு கூட்டிட்டு போக சொல்றான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வர ஹீரோவே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி அப்படியே ஹீரோயினை கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் உசாராகி ஐயோ நம்ம இங்க வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் பக்கத்துல வந்ததுமே இந்த அந்த நெக்லஸை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸையும் போட்டு விட்டுறான். ஸோ இந்த நெக்லஸோட பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே அழகா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாரு நீ உள்ள போய் நீ பார்த்த அந்த அந்த பையன் வரானான்னு மட்டும் பாரு, வேற எதுவும் அம்புல மாட்டிக்காத, எங்களால உள்ள வர முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த கிளப்புக்குள்ள போறாங்க. யாரு கூட போறாங்கன்னா இன்னொரு மாடல் பொண்ணு கூட தான் போறாங்க. ஸோ அப்படி உள்ள வந்ததுமே என்ன ஆகுதுன்னா அந்த இன்னொரு மாடல் பொண்ணு இருக்கா இல்லையா அவன் வந்து இன்னொருத்தன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன சொல்றான்னா அந்த பொண்ணு கிட்ட இதை பண்ண அதை பண்ணுன்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்க. இந்த ஹீரோயினை கூட்டிட்டு வந்த புது மாடல் பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை போல, அதனால அமைதியா இருக்கவும் ஒரு பாட்டில் எடுத்து உடச்சி இங்க பாரு ஒழுங்கா என்னை கட்டி பிடிச்சி இப்ப முத்தம் கொடுக்கலன்னா உனக்கு இருக்கு பாரு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி மிரட்டினா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக்காகி அவனை அட்டாக் பண்ணணும் இல்லையா, ஆனா சுத்தி இருக்கிறவங்க என்னன்னா வாயை பொழந்து அவங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் இது காமன் போல, ஆனா இங்க நம்ம ஹீரோயின் புதுசா வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதுல்ல, அதனால என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து அவன் மேல எரிஞ்சு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு மேல கை வைப்ப, உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனுடைய பார்வை இப்ப நம்ம ஹீரோயினுடைய பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. இவ்வளவு அழகான பொண்ணை நான் பார்த்தது இல்லையே, இப்பதான் அந்த கிளப்புக்கு புதுசா வந்திருக்கிறியோ, அவ்வளவு அட்டகாசமா இருக்கியே அப்படின்னு நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இங்க சுத்தி இருக்கிற அவனுமே ஹெல்ப் பண்ண வர மாட்டான்ல, அதனால அப்படியே முழிச்சிட்டு அவங்ககிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு சைடில் வரும்போது ஒருத்த மேல மோதிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு டிப் டாப்பா ரெடி ஆகி நம்ம ஹீரோ வந்திருக்கிறான். ஸோ இவன் எப்படி வந்திருப்பான்றத இப்போ தான் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் உள்ள போனதுமே ஒரு கேமராலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல வாட்ச் பண்ணும்போது ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைன்றத இந்த ஃப்ரெண்டுக்காரன் புரிஞ்சுக்கிறான். அதனால அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் டிப் டாப்பா ரெடி ஆகி வேகமா உள்ள வந்து இப்போ நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயினை கூட்டி வெளியில வந்ததுமே 2 பேரும் மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் மெல்ல ஹீரோடைய பக்கத்துல வருவாங்க பாருங்க, அவ்வளவுதான் காதல் பத்திக்கிச்சோ அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோயின்
பக்கத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மள ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய சட்டையில கேமரா இருக்குது அப்படின்னதும் ஹீரோவால இதை நம்ப முடியல. எப்படி இதை பார்த்தான்ற மாதிரி பார்த்துட்டு சைட்ல பார்த்தா ஒருத்தன் முழிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். வேகமா வந்து அவனுடைய சட்டையை பிடிங்கி பார்த்தா அதுக்குள்ள ஒரு சீக்ரெட்டான ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு கேமரா இருக்கிறதையும் பார்த்துடுறான். இப்படி மாட்டினதுமே அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் நைஸா காலை விட்டு அவனை கீழே விழ வச்சிட இப்ப வசமா மாட்டிக்கிட்டான் இல்லையா. அவனுடைய மாஸ்க் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் வேற யாரும் கிடையாது, அந்த மாடல் பொண்ணுடைய மேனேஜர்னு சொல்லிட்டு இவங்க ஒருத்தனை விசாரிக்க போயிருப்பாங்க இல்லையா, அந்த படுபாவி தான் இவன். அடா பாவி, நீ தான் இந்த காரியத்தை பண்ணியா, ஏன் பண்ண அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் என்னமோ சொல்றான், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் ஆசை உண்டு, அதான் பொண்ணுங்களை நான் வீடியோ எடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னதும். ஆனா அது நம்புற மாதிரி இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லைனா இப்பவே உன்னை போலீஸ்ட பிடிச்சு கொடுத்து என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு மிரட்டும் போது அவன் ஒத்துக்கிறான். இந்த மாதிரி என்னுடைய பாஸ் இருக்கார்ல, அவர் தான் அந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வீடியோ எடுக்க சொல்லுவாரு, அவங்க இந்த மாதிரி இந்த இடத்துல பொண்ணுங்க தப்பு பண்ணுவாங்க, நிறைய மாடல் பொண்ணுங்க வருவாங்கல்ல இங்க, அவங்க தப்பு பண்ணுவாங்க, அந்த வீடியோ ரெக்கார்டிங்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த மாடலை நாங்க கான்டாக்ட் பண்ணி எங்க கம்பெனிக்கு கீழே ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி கான்ட்ராக்ட் போடுவோம், அப்படி அவங்க ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைன்னா இந்த வீடியோ வந்து வெளியிட்டுருவோன்ற மாதிரி மிரட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட. அவ்வளவுதான், இப்ப அந்த பாஸை பத்தி உண்மை தெரிய வந்துருச்சு இல்லையா, அதனால இந்த மேனேஜர் பையில அடிச்சு புடுங்கி அவனுடைய பாக்கெட்ல இருந்த போன் எடுத்து அவனுடைய பாஸ்க்கு, பாஸ் இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம், எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணி விட்டுறான். அதாவது நம்ம ஹீரோ அப்படி மெசேஜ் பண்ணிட்டான். ஸோ இது தெரிஞ்சதுமே பாஸ் வந்து பார்த்துட்டு போய் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த சீக்ரெட்டான பென்ட்ரைவை எடுக்கும்போது கரெக்டா 3 பேர் உள்ள என்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுடைய பிளானே இதுதான் போல, இப்படி மெசேஜ் பண்ணா கண்டிப்பா அதை எடுப்பான்ற மாதிரி. ஸோ இப்போ இவங்களுக்கு தேடுறதுக்கான வேலையும் மிச்சமாயிடுச்சு இல்லையா, நீ மாட்டிக்கிட்ட ஒழுங்கா அந்த இதை கொடு அப்படின்னதும் உடனே அவன் பயந்து போய் என்ன பண்றான்னா டக்குன்னு அதை வந்து முழுங்கிட்டான். என்னடா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவன்கிட்ட புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அவனுடைய பின்னாடி வந்து ஒரு எத்து விடவும் வாய்க்குள்ள ஒழுங்குனா அந்த சிப் இருக்குல்ல, மெமரி நினைக்கிறேன். ஸோ அந்த மெமரி கார்டு வந்து பறந்து வந்து வெளியில விழுது. ஸோ ஈஸின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை எடுத்து கொடுக்க ஹீரோவா அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு இந்த போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வண்டியை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துருப்பான் இல்லையா, அதை அவங்க சும்மா கிராஸ் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்து எப்படியோ கண்டுபிடிச்சு செக் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய ஆயுதம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதே டைம்ல எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மெமரியில என்ன இருக்குன்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல அந்த மாடல் பொண்ணு இருக்கா இல்லையா, அதை செத்து போன மாடல் பொண்ணுடைய வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல என்ன இருக்குன்னா அந்த பொண்ணு வந்து எதுலயோ உட்காந்து யாரு கூட பேசிட்டு இருக்கா, அவளுடைய கையிலையும் ஏதோ ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கிறது தெரிய வருது. அதையும் நம்ம ஹீரோயின் பார்த்து சொல்லிட்டு இருக்க, அப்போ பின்னாடி ஒருத்தன் போறதே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவன் பேக்ல ஒரு கீச்செயின் இருக்குது, அந்த கீச்செயினை தான் நம்ம ஹீரோயின் வந்து அன்னைக்கு நைட்ல ஒருத்தன் வந்து ஒரு பேக் எடுத்துட்டு போயிருப்பான் இல்லையா, அவன் போட்டிருந்த பேக்ல இருந்த கீச்செயின் ஒன்றுன்ற மாதிரி கண்டுபிடிச்சு இந்த கீச்செயின் தான் அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ ஷாக் ஆகி அது ஜூம் பண்ணி பார்க்கறான். ஏன்னா ஹீரோடைய கண்ணுக்கு இதுல ஜூம் பண்ணாலே ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. ஆனா ஹீரோயின் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி ஷாக் ஆகி இது எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது உடனே நைஸா நம்ம ஹீரோயின் அதுவா, அது வந்து நான் எப்படி பார்த்தேனா அப்படின்னு சொல்லி நைஸா சமாளிச்சு எனக்கு லைட்டா தலைவலி மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி பிளேட்டை மாத்தி விட்டுட. நம்ம ஹீரோ சரி ஓகே வீட்டுக்கு போறியா, நீ ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியா, மறந்துட்டியா எதையாவது அப்படின்னதும் ஆமா மறந்துட்டேன், என்னன்னா இந்த மாதிரி நீங்க என்ன காப்பாத்தினீங்களா அதுக்கு தேங்க்யூப்பா அப்படின்னும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த நெக்லஸை கழட்டி கூட அதான் கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டைரக்டா கேட்டுட்டேன். அடைச்ச இந்த நெக்லஸ்க்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை கழட்டி கொடுக்கவும் நம்ம ஹீரோ அதை ரொம்பவே சேஃபா பத்திரமா பாதுகாப்பா எடுத்து கோட்குள்ள வைக்கிறான். இதை பார்த்த ஹீரோயின் இந்த பணக்காரங்களே இப்படிதான் ஒரு மொக்க பொருளையும் ஓவரா சீன போடுவாங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா அது எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 10 கோடிக்கு போகும் அந்த நெக்லஸ் அப்படின்னதுமே நம்ம ஹீரோயினுடைய தலையெல்லாம் சுத்திடுது. அப்படியே கழுத்தெல்லாம் தொட்டு பாத்துக்கிறா, 100 ஏக்கர் தென்னந்தோப்பையாடா கழுத்துல போட்டுருந்தோம் அப்படின்னு கழுத்தை தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே டயட்ல வந்து உட்காரவும் இதை பார்த்த அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்னப்பா சூப்பரான ட்ரெஸ் போட்டிருக்கிற, இந்த ட்ரெஸ் மட்டுமே 1 லட்சம் ரூபா வரும் போல அப்படின்னதும் ஹீரோயின் அப்படியே வாய புலகுறாங்க. ஏன்னா அவளுடைய பாதி வருஷ காசு தான் அது, அதனால அது அப்படியே ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் அந்த வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி தான் அதே கீச்செயின் தான் இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா அவ இதையோ நம்ம கிட்ட மறைக்கிறா, அவளுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, ரொம்ப தூரத்துல இருக்கிறத பாக்குற பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நாளைக்கு நான் இதை பத்தி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதனால அடுத்த நாள் காலையில என்ன பண்றானா நம்ம ஹீரோயின் அபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல தள்ளி ஒரு பில்டிங் மேல நின்று நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில வா, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன கிஃப்ட் அப்படின்னு வெளியில வர போறாங்க. அதாவது நான் மாடிக்கு வர சொன்னேன் அப்படின்னு ஹீரோயினை மாடிக்கு கூப்பிட ஹீரோயின் மாடிக்கு வராங்க. வந்து பார்த்தா ரொம்ப தூரத்துல தள்ளி நம்ம ஹீரோ நிக்கிறான்ல. ஸோ என்ன சொல்றானா இந்த மாதிரி நான் உன்னை பத்தி கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு தூரத்துல இருக்கிறதுலாம் தெரியுது தானே அப்படின்னதும் ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அவன் கையில ஒரு போர்டுலாம் வச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இல்லையே நீ எங்க இருக்குன்னு தெரியல, அவன் கையில என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி உளறிட. என்னது
இது என் கையில இருக்கிறத நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே விழ போக பார்த்து அப்படின்னு கத்துறாங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து நடிச்சிருந்திருப்பான். பாத்தியா எல்லாம் உனக்கு தெரியுது, என்ன ஏமாத்த பாத்தியா, ஸோ உனக்கு தூரத்துல இருக்கிற பாக்குற சக்தி இருக்குது அப்படி தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த பைனாக்குலர்ல நம்ம ஹீரோயினோட எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினும் ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முழிக்கிறாங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த பார்ட் முடியுது. ஸோ இதுல இருந்து செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சதுமே ஹீரோயினுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. சரி ஓகே தெரிஞ்சு போச்சு, நம்ம எப்படியாவது சொல்லி அவனை கட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல பாரு வெள்ள காக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இந்த மாதிரி அடுத்தவங்க விஷயத்துலலாம் நீ தலையிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்களாம். அவ்வளவுதான் நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்னுடைய போனை கட் பண்ணுவா, அவளுக்கு இருக்குது அப்படின்னு பயங்கர கோவத்துல வீட்டுக்குள்ள வந்து அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, இங்க பாரு ஹீரோயின் மூலமா தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ஸோ அவளுக்குன்னு நம்ம கொஞ்சம் கிரேட்ஃபுல்லா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம வா நம்ம இப்ப அந்த கேஸை பத்தி சீக்கிரமா பார்ப்போம், அதுக்கான அந்த ஃபுட்டேஜை நல்லா செக் பண்ணலாம், அது போக அந்த கையில பிரேஸ்லெட் இருந்துச்சு இல்லையா அதை பத்தியும் நிறைய விசாரிக்கணும் அப்படின்னு இவங்க அந்த கேஸை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதே டைம் இந்த சைடு ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் யாருன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறார் இல்லையா, அந்த கம்பெனியோட செக்ரட்டரி தான் இவரு. அது மட்டும் இல்லாம இப்ப எதுக்கு வந்திருக்கிறாருன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ சைன் வாங்குறதுக்காக ஹீரோடைய ஆபீஸ்க்குள்ள வந்திருக்கிறாரு. ஆனா ஹீரோவை மட்டும் காணோம், எங்க போனாரு நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல உள்ள சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவா அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பாத்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டை பத்தி நல்லா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த செத்து போன மாடல் பொண்ணும் அவளை கொலை பண்ணதா இவங்க ஒருத்தனை நினைச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த கில்லரும் ஒரே பிரேஸ்லெட்டை தான் போட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு ஸோ அந்த பிரேஸ்லெட்டை நம்ம கண்டுபிடிச்சா அதுக்கு அடுத்தது நமக்கு ஏதாவது லீடிங் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த ஆபீஸ்க்கு அந்த செக்ரட்டரி வந்திருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம பாஸ் அதான் ஹீரோவை தேடி அந்த சீக்ரெட் ரூமை திறக்கிறதுக்காக ரெடியா நிக்கிறான். ஸோ அந்த சீக்ரெட் ரூமை திறந்தா இங்க இருந்து நேரா இந்த லாயரோட வீட்டுக்கு வந்துடலாம். அப்படிதான் நம்ம ஹீரோ வந்திருப்பான். அட பாவி கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வேகமா அந்த ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. இங்க இந்த செக்ரட்டரியை பாத்தீங்கன்னா சரி ஓகே இந்த ரூமை உடைச்சு உள்ள பாத்திர வேண்டியது தான், பாஸ்க்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு அதை உடைக்க வரவும் கரெக்டா நம்ம ஹீரோ வந்து கதவை திறந்துடுறான். அவரும் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாரு. என்னாச்சுங்க எதுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சைன் வாங்க வந்திருப்பாரு போல. சைன் வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவருடைய கையை பாக்குறான். பார்த்தா அந்த கையில அதே மாதிரியான பிரேஸ்லெட் போட்டிருக்கிறாரு. என்னன்னா அந்த செத்து போன பொண்ணுடைய கையிலயும் அந்த கில்லர் கையிலயும் இருந்த பிரேஸ்லெட் இப்ப அந்த செக்ரட்டரி கையிலயும் இருக்குது. உடனே நைஸா கேட்க ஆரம்பிக்கிறான், இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது இது வாங்க, இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாங்க, அங்க இருந்து ஒரு டொனேஷன் வாங்குறதுக்காக என்கிட்ட வந்தாங்க, ஸோ அதுக்காக நானும் போயிருந்தேன். அப்படி போகும்போது சைல்டு கேர் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஏதோ ஒன்று வந்து இது கொடுத்தாங்க, அங்க வந்திருந்த எல்லாத்துக்குமே அந்த பிரேஸ்லெட் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம கம்பெனிக்காக வேலை பார்த்த அந்த மாடல் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருது. அப்படின்னா அந்த பிரேஸ்லெட் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போனா நமக்கு ஏதாவது அடுத்த லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவரை அனுப்பி வச்சுட்டு நேரா அந்த ஃப்ரெண்டுக்காரனை அந்த சீக்ரெட் டோர் வழியா போய் மீட் பண்ண போறான். மீட் பண்ணி இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பிரேஸ்லெட் எங்க கொடுத்துருப்பாங்கன்னு தெரிய வந்துருச்சு அப்படின்னதும், ஆனா அதுக்குள்ள அவன் அதை கண்டுபிடிச்சிருப்பான் போல. நானும் கண்டுபிடிச்சிட்டேன், என்னன்னா அந்த கில்லரை பத்தி விசாரிச்சு அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறதும் தெரிய வந்துச்சு. அந்த பையனுக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் இருந்திருக்குது, அது போக இங்க இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்திருக்குது. ஸோ நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் போனா அடுத்த லீடு கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அடுத்தது அந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்கு தயாராகிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சா அவங்களுக்கு ஒரு கார் கிடைச்சிருக்கும், அதுக்குள்ள நிறைய கொஞ்சம் இதெல்லாம் கிடைச்சிருக்கும்ல எவிடன்ஸ், அதை வச்சு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் போய் விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் அடுத்தது ஹாஸ்பிட்டலை நோக்கி போக ஆரம்பிக்க. இப்போ அடுத்தது இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய வீட்டை காமிச்சா அங்க இருந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு கிளம்பும் போது கீழே ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது. என்ன சத்தம்டா அது அப்படின்னு சிசிடிவி கேமரா ஓபன் பண்ணி பார்த்தா கீழே இருக்கிறதோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு, அதான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பொண்ணு அந்த பேக்கரி வச்சிருக்கா இல்லையா, அவ அவளுடைய ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றது விதமா அங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஃப்ரீயா அந்த பண்ணெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அடா பாவி இப்படி பண்ணிட்டு இருக்காளே, இந்த டைம்ல மட்டும் நான் வெளியில வந்தேன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு டவுட் வந்துரும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, சரி இரு நான் போய் அவளை என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், எவ்வளவு தைரியம் இருந்தா இது ஒரு மார்க்கெட்டாவே மாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்கார எந்திரிச்சு போக நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறான். இங்க பாரு வாண்டடா போய் வம்ப விலை கொடுத்து வாங்கிறாத அப்படின்னதும், 5 வருஷமா நான் லாயரா இருக்கிறது தானே உனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வீர டயலாக்லாம் பேசிட்டு வேகமா கீழே வரான். கீழே வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க மாதிரி இந்த செட்டப்லாம் போட்டு பண்ணு வித்துட்டு இருப்ப அப்படின்னதும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே பொலைட்டா பேசுறான். இந்த பண்ணை சாப்பிட்டு பாருங்க சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும் அப்படின்னதும் ஃப்ரெண்டுக்காரனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே பண்ணு தருவ அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டுறான். அது பறந்து பொத்துன்னு தரையில விழுந்துருது. அவ்வளவுதான். இதை பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பயங்கர கோவம் வரும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பண்ணை கீழே தள்ளி விடுவ
அப்படின்னு ஒரு மறைப்பா பாருங்க. அவ்வளவுதான் பயந்து போயிட்டு ஐயோ பெரிய ராட்சசியா இருப்பாளோ, நைஸா ஓடிட வேண்டியதுதான் அப்படின்னு இவன் மெல்ல அங்க இருந்து அப்படியே நடந்து போறேன்ற பேர்ல அங்க இருந்த ஒரு டம்மி பொம்மை இருக்கும், அதை வந்து தட்டி விட்டுறான். அதான் அந்த ஏர் அடிச்சு அந்த பொம்மை மாதிரி பறக்கும்ல, ஸோ அதை தட்டி விட்டதுமே ஐயோ இதை வேற தட்டி விட்டுட்டோமே அப்படின்னு அதையும் எடுத்து வைக்க ட்ரை பண்றான். ஆனா அது கடைசியில ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்குது. அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல இந்த லாயர் இருக்கான்ல, இந்த ஃப்ரெண்டுக்காரன் அங்க பொம்மை மாதிரி ஆடிட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு தான். பயங்கர காமெடியா ஆடிட்டு இருக்கிறான். மனசெல்லாம் வருத்தத்தை வச்சுட்டு தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோன்ற மாதிரி அங்க அந்த சின்ன குழந்தைங்கலாம் வந்து அவங்க கூட சேர்ந்து ஆடும். சுத்தி இருக்கிற எல்லாருமே வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து அந்த பேக்கரிக்குள்ள உட்காந்து நம்ம ஹீரோயினும் அவளுடைய இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருப்பாங்க. அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்தவங்க தான் இவங்களும். அது போக இங்க இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, இவ தான் நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி மாதிரி. அதாவது ஹீரோயினுக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்கும். அதனால அவளுடைய இந்த படிப்பு செலவெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் கவனிச்சுப்பாங்க. அதுக்காக தான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வெளியில பாருங்களேன், அவங்க வந்து எவ்வளோ காமெடியா ஆடிட்டு இருக்கிறாரு அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் வந்து அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவர் மிகப்பெரிய லாயர் தெரியுமா, ஆனா பாவம் என்னுடைய ஃப்ரெண்டு பொண்ணுகிட்ட வச்சுக்கிட்டாரு, அதனால தான் இப்படி அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த டைம்ல இந்த தங்கச்சி பொண்ணுக்கு ஏதோ ஃபோன் வந்ததுமே அவன் வேகமா கிளம்பி ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறா. என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தங்கச்சி பொண்ணுக்கு ஒரு திமிரு பிடிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பா. அவ வந்து ஏதோ கடையில எடுத்து மாட்டிக்கிட்டா போல, அதனால அவளை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பொண்ணு வந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறம் எப்படியே பேசி காசெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்துட. ஆனா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த தங்கச்சி பொண்ணை கண்டுக்காம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. இங்க பாரு என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னும் போது இங்க பாரு உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்குது, ஆனா எனக்கு அப்படி கிடையாது. சரி ஓகே இப்போ உன்ட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு இந்த தங்கச்சி பொண்ணு கிட்ட காசையும் வாங்கிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டா. ஸோ அந்த தங்கச்சி பொண்ணுக்கு அந்த ஃப்ரெண்டை ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இவ்வளவு கேரிங்கா பாத்துப்பான். இப்படி இருக்க கட் பண்ணா இப்ப வீட்டுல காமிச்சா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் சோகமா பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். இவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடிட்டு வந்திருப்பான் இல்லையா, நம்ம ஹீரோவும் ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறான். இதனாலதான் நான் சொன்னேன் நீ கீழே போகாதன்னு, கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா கேமரால நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அவன் பாட்டுக்கு ஓபன் பண்ணிட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு கூட கேட்காம அவாய்ட் பண்ணிட்டு போறானா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இவன் இப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு, நான் எதுக்கு உங்களை பார்க்க வந்தேன்னா அன்னைக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் கொடுத்தீங்கல்ல, அது ரொம்பவே காஸ்ட்லியான ட்ரெஸ் போல, அதனால தான் ரிட்டர்ன் பண்ண வந்தேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே அரகண்டானவனாச்சு. அதனால இங்க பாரு அந்த ட்ரெஸ் உனக்கு வேண்டானா தூர போடு, எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு திமிர பிடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து என்னது நான் வச்சுக்கணுமா, ஆனா நான் சும்மா எதையுமே வாங்க மாட்டேனே, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த ஃப்ரெண்டு பையன் என்ன சொல்றானா, அப்படியா அப்படின்னா நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமா, என்னன்னா நாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் போறோம், ஏன்னா அந்த பிரேஸ்லெட்டை பத்தி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதனால நீயும் எங்க கிட்ட வந்து வேலை பாக்குறியா, ஏன்னா நீ தான் சும்மா எதுவும் வச்சுக்க மாட்டல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி நைஸா நம்ம ஹீரோயினையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ அடா பாவி இவ்வளவு நேரம் அவன் கிட்ட கெத்து காமிச்சிட்டு இருந்தேன், என்ன வெத்தா மாத்திட்டியடா அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போறான். ஸோ கட் பண்ண அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரன் வெளியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து விசாரிக்கிறதுக்காக வர. ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து நர்ஸ் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இவங்க மட்டும் மறுபடியும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டாங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிருவாங்க இல்லையா, ஏன்னா ஹீரோயினும் இந்த கேஸை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அப்படியே மறைஞ்சு நின்னுட. ஸோ அந்த போலீஸ்காரங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார்லாம் கிடைச்சிருக்கும்ல, அது மூலமா அவங்க ஒரு சஸ்பெக்டை இது பண்ணி வச்சிருப்பாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ ஒரு கில்லரை நினைச்சு வச்சிருப்பான்ல, அந்த கில்லரை தான் இவங்களும் சஸ்பெக்டா வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கில்லருக்கு ஒரு பையன் இருந்தான்றதும் இந்த போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கும். அதனால அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருந்திருப்பாங்க. அப்பதான் அங்க உள்ள நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவனுக்கு பையன் இருந்துச்சுல்ல, இங்க அந்த பையன் முன்னாடி ரொம்ப நல்ல விதமா நடந்துப்பான், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பையனை இவன் ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். அதாவது அவன் எப்போதுமே வீட்டுல கேம் விளையாடிட்டு இருப்பானா, அந்த டைம்ல இந்த சின்ன பையன் வந்தா இந்த சின்ன பையனை அடிச்சு துன்பப்படுத்துவானா. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையனுக்கு நிறைய ஃபண்ட் எல்லாம் வரும்ல அவனுடைய உடம்பு சரி பண்றதுக்காக, அந்த ஃபண்ட் எல்லாம் அவன் செலவு பண்ணியிருப்பானா. ஸோ இது தெரிய வந்ததுமே நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ்க்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த போலீஸ் வந்து கிட்டத்தட்ட அப்ப கன்ஃபார்ம் பண்றாங்க, ஒருவேளை அந்த கில்லர் தான் அந்த மாடல் பண்ண கொலை பண்ணியிருப்பானோ என்னமோன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அங்க இருந்து கிளம்பும் போது இவங்களாம் அப்படியே நைஸா அங்க வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு ரூம்ல நிறைய போட்டோஸ்லாம் இருக்கும். அதான் அந்த சின்ன குழந்தைங்களை அட்மிட் பண்ண மாதிரியும் அது கூட ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கவும் அதை போட்டோ எடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு அனுப்பி இதுதான் அந்த மாடல் பொண்ணான்ற மாதிரி செக் பண்ணி பாருன்ற மாதிரி பார்த்தா அது மாடல் பொண்ணு தான். அப்படின்னா அந்த மாடல் பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல வாலண்டியரா ஒர்க் பண்ணிருக்கான்றதும் தெரிய வருது. ஸோ எதுக்கு அந்த பொண்ணு இங்க ஒர்க் பண்ணணும், எதுக்கு அந்த சின்ன பையனா அவ பார்த்துருக்கணும். ஸோ இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது,
சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லே தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பேஷண்ட் மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஃப்ரெண்டுக்காரன் தங்க சொல்றான். ஏன்னா அப்பந்தானே இதுக்கு அடுத்த லீடு கிடைக்கும். அதனால நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட, அதாவது ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அட்மிட் பண்ற மாதிரி செட் பண்றாங்க. அதுவும் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் எந்த ரூமை புக் பண்ணிருக்கானா அந்த 4 பேர் ஷேரிங் ரூம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ரூமை புக் பண்ணிட. இதை பார்த்து நம்ம ஹீரோ, டேய் என்னடா இது, எனக்கு விஐபி ரூம் எடுத்து கொடுப்பேன்னு பார்த்தா இந்த ரூம் எடுத்து கொடுத்துக்கேன் போது, அதுவா நம்ம இங்க விசாரிக்கிறதுக்காக தானே வந்திருக்கிறோம். நம்மளை சுத்தி 4-5 பேர் இருந்தா தானே அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்டு நமக்கும் நிறைய தெரிஞ்சிடும்ல, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சமாளிக்க. ஸோ ஹீரோவுக்கும் சரி என்னமோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறான். உள்ள நம்ம ஹீரோயினை தானே அட்மிட் பண்ணியிருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதே டைம்ல அந்த ரூம்ல 4 பெட் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு பெட்ல இருந்த லேடி எந்திரிச்சு வந்து, என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிச்சுட்டு, நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்களும் தொணன்னு பேசாம இருக்கிறதுக்காக ஆமான்ற மாதிரி சும்மா சொல்லி சமாளிக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்க உங்க ஒய்ஃபை ரொம்பவே லவ் பண்றீங்க போல, அதனால தானே இந்த டைம்ல ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிறீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டே இருக்க. இவங்க 2 பேருக்கும் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னே தெரியல. அதனால நம்ம ஹீரோயின், எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், ஆனா நம்ம ஹீரோ அங்கவே இருக்கிறான். இதை பார்த்த அந்த லேடி, என்னங்க இப்பதானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்க ஒய்ஃபை நீங்க இப்படி தனியா விடலாமா, நீங்களும் கூட கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, என்னது நான் இவ்வளவு கூட்டிட்டு போகணுமா, எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லி வேண்டாம் இருப்பா அங்க இருந்து அப்படியே கூட்டிட்டு போறான். ஸோ அப்படியே அவங்க வெளியில வந்ததுமே நம்ம ஹீரோயினுடைய மொபைல் போனுக்கு ஒரு கால் வருது. ஆனா ஹீரோயின் போனை இந்த ரூம்லயே வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ கால் பண்றது வேற யாரும் கிடையாது, இந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான். ஆனா அட்டன் பண்றது அந்த லேடி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க, நீங்க வேணா இந்த ஹாஸ்பிட்டல்ல பாருங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பதறி போறா, ஐயோ ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு பதற்றமாகி நேர ஹாஸ்பிட்டல் வர. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுக்கு கிடைச்ச கேப் எல்லாம் வெளியில இந்த இடத்தையே அப்படி சுத்தி பார்த்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற ஒரு நர்ஸை பாக்குறாங்க. சரி ஓகே, இந்த பொண்ணு கிட்ட விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றானா, டாக்டர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த புது நர்ஸ் கிட்ட இந்த மாதிரி இங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பையன் இருந்தான்ல அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, அந்த சின்ன பையன் தான் ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான்ல, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. ஸோ இதுக்கெல்லாம் யார் இன்சார்ஜா இருந்தான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அப்படியே நைஸா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த சீனியர் நர்ஸ் வராங்க. ஸோ நீங்க யாரு, உங்களை நான் இங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும், சரி ஓகே நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் ஒரு போலீஸ், அது மட்டும் இல்லாம இந்த கேஸை நான் டீல் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தேன் அப்படின்னும் போது, ஆல்ரெடி இப்போ தான் கேட்டு போனாங்க, ஸோ இப்போ உங்களுக்கும் பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும், ஒழுங்கா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, 8ஆம் தேதி நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சீனியர் நர்ஸும் அவங்களுடைய ஷெடியூலை செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த மாதிரி 8ஆம் தேதி நான் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்கும்போது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த லேடியும் சைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவன் அவனுடைய ஒய்ஃபை விட்டுட்டு நர்ஸ் கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு அவங்க பதற்றமாக்கி நேரா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, வாமா நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி ஹீரோவை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன்னுடைய ஹஸ்பண்ட் சரி கிடையாதுமா, அவன் அந்த நர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான், சீனியர் நர்ஸ் கூட. இதே மாதிரி தான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனுடைய அப்பாவும் இங்க பையனை பார்த்துக்காம நர்ஸ் கிட்ட பழக்கம் விட்டுட்டு இருந்தாரு, ஸோ நீ எதுக்கும் கேர்ஃபுல்லா வச்சுக்கோ அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு இப்ப அந்த நர்ஸ் மேல கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இங்க வெளியில காமிச்சா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் பயங்கர பதற்றத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு இருப்பான். இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன், ஐயோ இவன் மட்டும் உள்ள போய் எல்லாத்தையும் சொதப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேகமா அவளை ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னும் போது, இதை பார்த்து அவன் என்ன இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான், அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி விட்டுட்டு உள்ள போக, இவனுக்கு வேற வழியே தெரியல. அதனால கொஞ்சம் காஃபி வாங்கிட்டு இதை குடிச்சு பொறுமையா இருங்க, நானே உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன்ற மாதிரி சொல்ல, ஆனா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா தொணன்னு பேசிட்டே இருக்கிறா, ஹீரோயின் எங்க அவளை நான் பார்க்கணுன்ற மாதிரி. இதனால பதற்றத்துல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அந்த காஃபி அவனே குடிச்சிட்டான். அப்படி குடிச்சதுமே அவனுக்கு அது ஒத்துக்கல போல, அப்படியே கீழே விழுந்து கழுத்து பிடிச்சிக்க, அவளை தான் இப்போ ஃப்ரெண்டுக்காரனையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய ரூமுக்கு வந்துட்டாங்க இல்லையா, அந்த டைம்ல தான் அவங்களுக்கு தெரிய வருது ஃப்ரெண்டு பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கிறா, அது போக அந்த லாயர் ஃப்ரெண்டும் இங்க அட்மிட் ஆயிருக்கான்ற மாதிரி. உடனே பதற்றத்துல போய் பாக்குறாங்க, பார்த்தா அந்த லாயருடைய வாய் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே வெந்து ஒரு மாதிரி போய் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்காகி, யாராவது இவனுக்கு பால் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு, எனக்கு வாங்கிட்டு வந்த இதை அவரு ஏதோ வேணுக்குனே குடிச்சிட்டாருன்னு போது, அட ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க, அவனுக்கு மில்க் அலர்ஜி இருக்குது, அதனால மில்க்ல செய்யப்பட்ட எந்த ஒரு பொருள்னாலுமே அவனுக்கு அலர்ஜி வந்துடும், அது போக பேக்கரியில பண்ண எல்லாமே அவனுக்கு அப்படிதான் அப்படின்னும் போது தான் நமக்கு தெரிய வருது, இவன் அந்த பண்ணை தள்ளி விட்டுருப்பான் இல்லையா, அது அவனுக்கு அலர்ஜி போல, அதனாலதான் தள்ளி விட்டு இருந்திருப்பான் போல. அது போக இந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து, உனக்கு எதுவும் பிரச்சனையா, நான் கேள்விப்பட்டேனே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, உடனே அவங்க 2 பேரும் பேசி சமாளிக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி. அதுக்கு
அதுக்கப்புறம் தான் அவள் கொஞ்சம் நார்மல் ஆகுறா. ஸோ கட் பண்ணா இப்போ நைட் ஆக போகுது. நம்ம ஹீரோயினை அந்த ரூமில் அட்மிட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை விட்டுட்டு அவன் அப்படியே கிளம்பலான்னு போகும்போது சுற்றி இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே என்னங்க பண்ணுறீங்க, உங்களுடைய ஒய்ஃபை நீங்கள் தனியாக விட்டுட்டு போறீங்களா, நீங்களாம் என்ன இது பொறுப்பாக அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோவுக்கும் வேற வழி தெரியல. சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஸ்க்ரீன் எல்லாம் தள்ளி விட்டுட்டு இங்கே பாரு ஒழுங்கா கீழே இறங்கி பாடு, நீ எனக்காக தானே வேலை பார்க்க வந்திருக்க அப்படின்னதும் ஓடி போயிருங்க நான் தான் மேலே படுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சண்டை போட அப்படி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணால் இப்போ காலையிலே ஆகுது. இப்போ சாப்பிட்றதுக்கான டைம் போல் அதனால ஸ்க்ரீன் எல்லாம் நகர்த்தி விட்டா நம்ம ஹீரோ வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்கிறான், ஹீரோயின் வந்து கீழே படுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த மற்ற பேஷண்ட்ஸ்லாம் அட பாவி அந்த பேஷண்ட்டை கீழே படுக்க வச்சிருக்கி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோவும் நைஸா இல்லைங்க பெட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சமாளிச்சு ஹீரோயினை மேலே உட்கார வச்சுட. அதுக்கப்புறம் சாப்பாடும் வருது, சாப்பாடை கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் இது தாண்டா நம்ம இவனை பழி வாங்குற டைம் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் உதறி விட்டு எனக்கு கை ரொம்பவே வலிக்குது கீழே படுத்துருந்தல்ல அப்படின்னு சொல்ல சுற்றி இருக்கிறவங்களாம் ஒழுங்கா ஊட்டி விட்ற அவளுக்கு அப்படின்னதும் அவ்வளோதான் ஹீரோ வேண்டா வெறுப்பா இந்த சாப்பிடு அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து வாய்க்குள்ள வச்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஊட்டி விட்டதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலான்னு வெளியில வந்தா வெளியில பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி இருக்கார் இல்லையா அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டாரு. ஐயோ இவரா, இவர்கிட்ட மாட்டினா அவ்வளோதான் எல்லா பிளானும் சொதப்பிக்குமே அப்படின்னு நைஸா ஆக்டிங் விட்டுட்டு அங்கேருந்து ஓட பார்க்க அவர் வந்து பின்னாடி வராரு. பாஸ் நீங்க தானே இது எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே நடக்க முடியாம ஓடி வந்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க. நல்ல வேலை வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லி ஹீரோனை ஹக் பண்ணிக்க. இதெல்லாம் பார்த்தா அந்த செக்ரட்டரியும் சேச்சே இது நம்மளுடைய பாஸா இருக்காது, அவர் எவ்வளவு அரகண்டானவரு, அவரு ஒரு பொண்ணு கூட பழகுறதா, சே நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அடுத்தது உங்களுக்கு அந்த நர்ஸ் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா, அதனால அந்த நர்ஸோடைய காரை செக் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட சொல்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் அந்த நர்ஸோடைய காரை வந்து செக் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஒரு பெட்டி இருக்குது. ஸோ இது என்ன பெட்டினா அந்த கில்லர் வந்து ஒரு பெட்டியை இழுத்துட்டு போயிருப்பான் இல்லையா அந்த பெட்டி தான் அது. ஸோ அதை பார்த்ததுமே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த நர்ஸுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால அந்த நர்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நர்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவசரமாக ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்றாங்க. இதை நம்ம ஹீரோயின் அவளுடைய அந்த சூப்பர்விஷன் மூலமா பார்த்து வச்சுக்கிறாங்க. அப்படி கால் பண்ணி எதையோ பேசினதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த போனுக்கு வந்து அதே நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு பேரை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் நேராக வந்து அந்த நர்ஸ் கிட்டே இதை பற்றி கேட்டுடலாம் அப்படின்னு அவங்க கிட்ட வந்து ஒரு பேரை சொல்லப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அலறி அடித்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான் விடுவாங்களா என்ன, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த நர்ஸ்க்கு இதில் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால அவங்களை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிட ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள மாதிரி ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சு தேட ஆரம்பிக்க ஸோ ஹீரோயினுக்கு தான் அந்த சூப்பர்விஷன் இருக்கும்ல அவங்களுக்கு அவங்க அங்கே தான் போயிருக்காங்கன்னு தெரிய வந்து மெல்ல அந்த இடத்துக்கு போனா ஆனா அந்த நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த மயக்க ஊசி வச்சு ரெடியா இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயினுக்கு சொருகிட்டாங்க. அவ்வளவுதான் ஹீரோயின் அப்படியே மயக்கமாகிட. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஸோ கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் மயக்கமாகி இருப்பாங்க. ஐயோன்ற மாதிரி பக்கத்துல வரும்போது சைட்ல இருந்து இந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா இதே ஒரு கம்பை வச்சு அட்டாக் பண்ண வர ஆனா கரெக்டா நம்ம ஹீரோ அதை பிடிச்சிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனா அவங்க அதோட உஷார் போல கையில வந்து ஒரு மயக்க ஊசி வச்சிருப்பாங்க. அதை வச்சு ஹீரோடைய காலிலேயே சொருகிடுறாங்க. அவ்வளவுதான் இப்போ நம்ம ஹீரோவும் மட்டையாக்கிட்டான். இங்க நம்ம வெளியில ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான். ஆனா ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அதே டைம்ல அந்த நர்ஸ் அந்த கார்ல கிளம்புற மாதிரி தெரியுமோ ஐயோ ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை உள்ள மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க மயக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. அதாவது அந்த நர்ஸ் வந்து இவங்களை கட்டி போட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த கெட்ட அவுக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா மாத்தி சண்டை போட்டு நீ வாய வச்சு கடி அப்படின்னு சொல்லி மாத்தி சண்டையை போட்டு எப்படியோ ஒரு வழியா மாத்தி கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோடைய டேன் வரும்போது அவன் கடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் உள்ள வந்துட்டான். அவனுக்கு பாக்குறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அட பாவி அவ்வளவு பேச்சு பேசினியடா, சரி நீ நடத்து நான் கொஞ்சம் வெளியில போறேன் அப்படின்னதும் டேய் மாங்கா மடையா வந்து கட்டை ஊத்து விட்டுறான்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் அவனுக்கே சொல்லவும் அவனு வந்து வேகமா கட்டை ஊத்து விட்டுட. ஸோ கட் பண்ண அடுத்தது 3 பேரும் சேர்ந்து வெளியில வந்து அவங்களுடைய வண்டியில அந்த நர்ஸோடைய காரை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த காரை இந்த ஃப்ரெண்டுக்காரன் செக் பண்ண போகும்போது ட்ராக்கிங் டிவைஸையும் செக் பண்ணி விட்டு இருந்திருப்பான். அதனால அதை ட்ராக் பண்ணி இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன கேட்கறான்னா இந்த மாதிரி இந்த நர்ஸ் வந்து இவ்வளவு தூரத்துக்கு பண்றாங்கன்னா அப்ப கண்டிப்பா இவங்க தான் அந்த கொலைகாரங்களா இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா உண்மையை சொல்ல போனா அந்த மாடல் பொண்ணு இன்னுமே சாகல, அவ உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை போட்டு உடைக்கிறான். என்னன்னா இவன் வந்து ஒரு போன் எடுத்து பேசியிருப்பான் இல்லையா இவனும் ஹீரோயினும், அந்த போன்ல பேசினது வேற யாரும் கிடையாது அந்த மாடல் பொண்ணு தான். அது போக இப்ப இவங்க அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த கார் ஆப்போசிட்ல வர்ற மாதிரி இருக்கவும் நம்ம ஹீரோ
ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு இவனுடைய ஸ்டீரிங்கை திருப்பி விட்டுட கரெக்டாக அந்த காரை பிளாக் பண்ணி வண்டி நிற்குது. ஸோ அந்த காரால் போக முடியல. உடனே நம்ம ஹீரோ கீழே இறங்கி வேகமாக வந்து அந்த கதை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா உள்ள அந்த நர்ஸும் இருக்கிறாங்க. பின்னாடி அந்த மாடல் பொண்ணு உட்காந்து இருக்கிற அந்த சின்ன பையனோட. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் முடியுது. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல. பயங்கர ட்விஸ்டாக இருக்கும். போக போக இன்னுமே பயங்கரமாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த கில்லர் ஒருவேளை கொலை பண்ணலன்னா அங்கே இருந்த ரத்தம் யாரோடையது? இந்த மாடல் பொண்ணு ஏன் அப்படி நடிக்கணும்? அந்த சின்ன பையன் யாரு? அது போக நம்ம ஹீரோ அந்த நெக்லஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே வந்திருக்கிறான். அவன் இந்த கேஸில் இறங்குவானா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.